கர்த்தர் சொன்னா ஒரே ஒரு வார்த்தை போதுங்க, ஒரு நொடியில். அவரால் முடியாததெல்லாம் கிடையாது, அவரால் முடியாதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறார். அவர் மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புயல் நடுவில் தானே போறீங்க, புயல் நடுவில் தானே இருக்கிறீங்க. சில நபர்களை சாத்தி புயல் நடுவில் தானே இருக்கிறீங்க. அது நடுவுலையும் கண்ணாடியில் நீங்கள் போய் உச்சந்தள்ளன்னு உள்ளங்கால் வரைக்கும் உங்களை செக் பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கிறீங்க. புயலின் நடுவில் எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறார் தானே உங்களை. செத்து போயிட்டீங்களா, கை கால் வராமல் போயிடுச்சா, எதனா அழகு கெடுத்துட்டா, புயல் நடுவில் உங்களை அழகாக வச்சிருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. புயல் நடுவில் நான் இருக்கிறேன், புயல் நடுவில் நான் இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை டைம். சடனாக, ஆனால் உனக்கு சொல்ல மாட்டேன், உனக்கு சொல்ல மாட்டேன், சடனாக வந்து நான் செய்வேன். ஏன்னா எனக்கு சொல்லிட்டாருன்னா அது எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் வந்து எப்போவுமே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை. காட் ஆல்வேஸ், இல்லையா, காட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு சர்ப்ரைஸ். ஆண்டவர் எப்போவுமே நம்மளை சர்ப்ரைஸ் படுத்தணும்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன் சர்ப்ரைஸ் படுத்தணும்னா, சர்ப்ரைஸ் படுத்தும் போது தான் நான் வாயை பொழுது சந்தோஷப்படுவேன். ஆண்டவரை நினைச்சு கூட பார்க்கல, ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதமா, நான் நினைச்சதை காட்டில பயங்கரமா செஞ்சிட்டீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவருடைய பிளான். அதனால தான் அவர் நம்ம வாழ்க்கையில சொல்லாம 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 அற்புதத்தை செய்கிறார். செய்வேன் வாரு, ஆனா என்னைக்குன்னு சொல்ல மாட்டார். செய்வேன் வாரு, எப்படின்னு சொல்ல மாட்டார். செய்வேன் வாரு, அது எவ்வளோ பெருசுன்னு சொல்ல மாட்டார். ஆனா செய்வேன், ஜஸ்ட் பிலீவ் பண்ணு. ஆனா சடனா, நினையாத நேரத்தில், நினையாத விதத்தில், நினைக்காத ஒரு அளவில் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அதான் நம்ம தேவன். அதனால மை காட் இஸ் எ கிரேட்டர் காட். நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் மீ. ஒன்றும் இல்லைங்க, நல்லா ரெண்டு கையை மேலே நம்புனீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி, யாரானா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய யாரை நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருந்தாலும், எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், கையை உயர்த்தி, லார்ட், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். நீ யாரானா இரு, எப்படி ஏற்பட்ட நபராயிரு, இல்லை எந்த சூழ்நிலாம் இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர் அண்ட் ஐ டோன்ட் வரி அபவுட் இட், பிகாஸ் ஐ நோ மை காட் இஸ் பிகர் தென் வாட் ஐ ஸ்கேர்ட் ஃபார்.